சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை சொல். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ராஜு, ஆதியா, பவ்யா, மைக்கேல் தங்கதுரை, சரண்யா பொன்வண்ணன், சார்லி, தேவதர்ஷினி மற்றும் பலர் நடித்து நிவாஸ் கே பிரசன் அவர்களின் இசையில் ராகவ் மிருதத் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிறது தான் பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிற 2K கிட்ஸை தான் குறி வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. இரு நண்பர்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்றாங்க. அவங்க காலேஜுக்கு போகும்போது ஒரே காலேஜ் தான் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரே காலேஜ் போகிறாங்க. ஆனால் பட் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். இதில் ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்து பெண்கள் கூடலாம் பேசி பழகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவர். நம்ம ஹீரோவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நம்ம சரண்யா அவர்கள், இவருடைய தாயாராக வர சரண்யா அவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீரோ வந்து ஹீரோயின் கூட பேசக்கூடாது, ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது, அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இந்த பக்கம் ஹீரோயினுக்கோட அம்மாவை வர தேவதர்ஷினி, அவங்களுக்கு வந்து என்னன்னா லவ் மேரேஜ் வந்துட்டு பண்ணாதான் அரேஞ்ச் மேரேஜில் நிறைய தப்புகள் நடக்குது, அதனால் லவ் மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஸோ இப்படி இந்த இருவேறு அம்மாக்களுக்கு பிள்ளைகளாக வர இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் என்ன அப்படின்றது தான் அந்த படம் பேசுது. இதில் வந்து இரு நண்பர்களுக்கு நடுவில் காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு காதல்னால ஒரு பிரிவு வருது. மறுபடியும் அவங்க சேர்றதுக்கு அந்த காதல் முறியுது. என்ன நடக்குது? ஹீரோவுக்கு வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டபடி கல்யாணம் நடந்ததா, இல்லை ஹீரோயின் இந்த பக்கம் இருக்கிற அவங்களுக்கு அவங்க அம்மா ஆசைப்பட்டபடி கல்யாணம் நடந்ததா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் நிறைய குழப்பங்களோடையும் நிறைய போர் அடிக்கிற சீனோடையும் ஆல்ரெடி நம்ம பார்த்து சலிச்சு போன விஷயங்களோடையும் எடுத்திருக்கிற படம். முதல்ல எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்றதுலேருந்து போயிடலாம், ஏன்னா அது ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் திங், ராஜு அவருக்கு ஹீரோவாக இது ஒரு டெபியூ மூவி. உண்மையிலேயே பிரமாதம் பண்ணியிருப்பார். அதுலேயும் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த காமெடி டைமிங்காக இருக்கட்டும், பர்ஃபெக்டாக பிளெண்டாக இருந்தது படத்தில். பட் அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடங்களில் அவர் எமோஷனலாக உடைஞ்சிருப்பார். அந்த இடங்கள் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. நிறைய இடங்களில் பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ் வந்து பிரமாதப்படுத்தியிருப்பார். அதுக்கடுத்து ஹீரோயின்ஸ் வர ரெண்டு பேர், பாவியா மற்றும் ஆதியா பிரசாத். பாவியா வந்து ஆல்ரெடி நம்ம ஜோவில் பார்த்துருக்கோம், இடிமின்னல் காதல் அதுலேயுமே பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்ச நேரம் வரக்கூடிய ஒரு காதலி கேரக்டர் தான். பட் அதை பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஆதியா இப்போ உள்ள காலகட்டத்தில் வாழ்கிற பெண்களை வந்துட்டு மையப்படுத்தி அந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. முதல்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வழக்கம் போல் மோதலில் தான் ஆரம்பிக்குது. பட் ரெண்டு பேருமே தனித்தனியாக வெவ்வேறு பேரை காதலிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்களில் வர அவர் கூட காதலனாக வர்றது நம்ம பப்பு. அவங்களோட அந்த காதலில் அந்த ரொமான்ஸ்ன்ற விஷயங்கள் எல்லாமும் இப்போ உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நடிப்புக்கு எந்த குறையும் இல்லை, நல்லாவே பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தில் சார்லி அவரோட கேரக்டர் ஒரு தந்தையாக ஒரு கூல் டேடி அப்படின்ற ஒரு ரோலில் தான் அவர் பண்ணியிருப்பார். அவரோட நடிப்பும் சிறப்பாக இருந்தது. ஸோ இந்த கேரக்டர்ஸ்னு வரும்போது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. மைக்கேல் தங்கதுரை நம்ம ராஜுவோட நண்பனாக வரவர், ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இந்த ரோல் பண்ணும்போதும் அவருக்குமே கொஞ்ச நேரம் வந்தக்கூடிய ரோல் தான். படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுன்னா நம்ம ராஜுவும் ஆதியாவும் தான். பட் அதை தாண்டி மற்றவங்களும் அந்த எஃபர்ட்டை போட்டிருக்காங்க, நல்லா இருந்தது. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு ரெண்டாவதாக பிடிச்சது இந்த படத்தில் காமெடின்றது பப்புவாக இருக்கட்டும், ராஜுவாக இருக்கட்டும், சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி நடக்கிறதா இருக்கட்டும், எல்லா சீன்களுமே இந்த காமெடி வந்து ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருந்தது. எதுவும் ஃபோர்ஸபிளாக எனக்கு தெரியல. அது நேச்சுரலாக வந்த விஷயங்கள் நல்லா இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு நம்ம விக்ராந்த். அவரோட நடிப்பு, அவரோட என்ட்ரி ஒரு மாஸ் ஹீரோக்குரிய விஷயங்கள் இருந்தது. அவரோட ரோலில் வந்துட்டு ஒரு சீனியர், சூப்பர் சீனியராக வரவர், காலேஜ் முடிச்சிட்டும் அரியர் எழுதிட்டு இருக்கிற ஒரு சீனியர். அவர் வந்து ராஜுக்கு வந்து ஒரு மென்டாராக, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வர ரோல் ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பார். அவரும் உண்மையிலே நம்ம ரோலெல்லாம் அவர் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கேரக்டர்ஸ், இந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. காமெடி நல்லா ஒர்க்காக இருந்தது. இசையுமே வந்துட்டு ஓகே, பாடல்கள் வந்து கேட்குற விதமாக இருந்தது. பட் தனியாக கேட்குற அளவுக்கு இல்லை, படத்தோட பார்க்குறப்போ ஓகே கடந்து போகிற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் ஏன் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை, ஏன் இன்னொன்று பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இந்த படம் புதுசாக ஒரு கதையா அப்படின்னா பழைய கதை தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள நடக்கல விஷயங்கள், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வெவ்வேறு பேர் அவங்க கடந்து போய் அவங்க லவ் பண்ணிவிட்டு அறிவாங்கி மீதி வாங்கி திருப்பி இவங்க ஒன்றா வந்து வரப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அப்புறம் கிளைமேக்ஸ். இதுதான். இது வந்து திருச்சிற்றம்பலம் பார்த்துருக்கோம், பிரியாது வர வேண்டும் பார்த்துருக்கோம். இவங்க எல்லாமே அதாவது அந்த காலத்துக்கு பிரியாது வர வேணும்னா இப்போ ரீசெண்டாக திருச்சிற்றம்பலம் இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு பேர் பேராக வராங்களா இல்லையான்றது தான். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான கேள்வி தான் நிறைய ஒரு டிபேட்டே பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு வாக்குவாதம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, அவங்களுக்குள்ள அந்த சிங்கும் பாண்டாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ம் ஆகிறதுக்கான அத்தனை குவாலிட்டிஸ் இருக்குன்னா கல்யாணம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு குவாலிட்டி கிடையாது, அது மட்டுமே குவாலிட்டி கிடையாது, அது ஒன் ஆஃப் த குவாலிட்டி தான். இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜ்லையுமே வந்து அவங்க எதிர்பார்க்கறது முதல்ல ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த லவ் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு குவாலிட்டி, ஒன் ஆஃப் த குவாலிட்டி தான், அது மட்டுமே குவாலிட்டி கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. பட் இந்த படமும் வந்து எப்படி சொல்லுதுன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வியை தான் எழுப்புது. எனக்கு அதுலேயுமே நான் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கனால எனக்கு அதுவுமே செட் ஆகலை. ரெண்டாவது, இந்த காலத்து கிட்ஸை காட்டணும், 2K கிட்ஸுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்கணும்னு அவங்க காட்சி அமைச்ச விஷயங்கள் இன்னைக்குள்ள பசங்களுக்கு படத்தில் என்ன காட்டுறாங்களோ அது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகுது, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள நான் காட்டுறேன்னு சொல்லி சில பண்ண விஷயங்கள்
ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்துட்டு இது ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் காட்டின விதம். அதுக்கப்புறம் தன்னோட காதலியே தன் நண்பனுக்கு தூக்கி கொடுத்துட்டு போகும்போதும் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட அந்த கனெக்டில் டச்சிலே இருக்கிறப்பையும் எனக்கு வந்து உண்மையிலேயே அதெல்லாம் வந்து என்னடா இதெல்லாம் ரியாலிட்டிக்குள்ளே வருமா, இருந்தாலுமே அதையும் படத்தில் காட்டும் போது ஓகே இதெல்லாம் தப்பு இல்லை போல, நம்ம கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், முடிஞ்ச போதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு நண்பன்கிட்ட கொடுத்துருவோம், அவன் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் வேற ஒருத்த வந்து அவளை இம்ப்ரெசிவாக பேச வச்சு அவங்ககிட்ட என்னது இது, என்ன லாஜிக் இது, இது என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, என்ன கதை அம்சம் இது, பேசுகிற விஷயங்களை தெளிவாக எல்லா விதத்துலையும் பேசணும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் 8 சிம்மை வந்து 8 சீனில் காட்டி முடிச்சிட்டாங்க. 8 சிம்மை முடிஞ்சு 8 சீன் கூட வராது, மொத்தமாக 4 சீன் தான் வரும். 3rd 4th 5th 6th 7th 8th தான் போகும். பட் மொத்தமாக அந்த 4 சீனுக்குள்ள முடிச்சிருவாங்க. முடிச்சா அவர் வந்து கண்ணாடி போட்டுருவார். அதாவது அதுக்கு சின்ன பையனாக இருப்பார், கண்ணாடி போட்டோன்னு பெரிய பையனாக ஆயிடுவார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இந்த பன் பட்டர் ஜாம் டைட்டிலுக்கான ஒரு கதையை சொல்லுவாங்க. ஏன் டைட்டில் வச்சாங்கன்றதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சீன் படத்துலேயே ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஆப்வியஸ்லி அங்கேயே படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். பட் அங்கேயே முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த அம்மாக்கள் பெற்றவங்களோட எமோஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரண்யா பண்ணுவேன். உண்மையிலே இந்த படத்தில் இந்த கேட்ட கேரக்டர் ஊடுகட்டி அடிக்கலாம்னா இந்த 2 அம்மாக்களை தான் இருக்கும், தேவதேஷன் சரண்யா பண்ணுவேன். தேவதேஷன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அத்தனை படங்களில் ரொம்ப லீஸ்ட்டாக தான் அவங்க நான் பார்க்கவே விரும்பாத படங்களாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2 கேரக்டருமே வந்து ஈக்குவல் அளவுக்கு வெறுப்பு தான் வந்தது. ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நம்மளுக்கே ரொம்ப காண்டாகிடுச்சு. என்னடா அவர் அம்மாவாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது, இந்த லவ் மேரேஜ் இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் இல்லாமல் அரேஞ்சு லவ் மேரேஜ் பண்ணுறாங்களாம். அதுக்கு இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டம் உனக்கு ஆகணும்டா இல்லை ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கூட லாஸ்ட்டாக அவங்க எமோஷனலாக பேசுகிறப்ப கூட நம்மளுக்கு ஒரு இடத்துல கூட கனெக்ட் ஆகலை. இதை வந்து ஆரம்பத்திலே பண்ணி தொலை வேண்டியதால்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் இவங்க ஹீரோயின் லவ் பண்ணவரும் வந்துட்டு கடைசியில் வீட்டில் நம்ம என்னை தாண்டி என்னால் உன்னை தாண்டி எனக்கு வேறு எதுவும் இல்லை, ஆனால் என் வீட்டை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிரும், ஹீரோக்கும் பிரேக்கப் ஆயிரும். கடைசியில் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறது தான். இதை தான் அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. அப்போவே பண்ணி தொலை வேண்டியதான், நாங்களே எதிர்த்து வந்து போகல. இதுக்கே எதுக்கு நீ ஒரு 6 மாதம் ஒருத்தையை லவ் பண்ணி, அதுக்கப்புறம் இவ ஒரு 6 மாதம் ஒருத்தனை லவ் பண்ணி, அதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்டு கேட்குறான்னு நோட்டு கொடுத்துட்டு அவங்க அப்பா கேட்குறான்னு நோட்டு கொடுத்துட்டு இதைத்தான் இங்கே காலத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பொண்ணுங்களோட சைக்காலஜியுமே வந்துட்டு இங்கே வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஒரு ஹீரோயின் இன்னொரு செகண்ட் பவ்யா வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூன்சராக இருப்பாங்க. அது பிடிக்காதது ஹீரோ. இந்த பக்கம் ஒருத்தர் வந்து நான் அவ்வளோ பெரிய ஃபேன், உங்களுக்கு எப்படி தினமா இருக்கிறோம், உன் மொமெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படி சொன்னோன்னே இவர் மேலே உள்ள லவ் போய் அவர் மேலே லவ் வந்துடும். ஏன்னு கேட்டால் இவர் வந்து தன்னை புரிஞ்சிக்கல, நான் பண்ணுற விஷயம் பிடிக்கல அப்படின்றனால இவன் பண்ணது எனக்கு பிடிச்சிச்சு. அப்போ இது பேர் லவ்வே இல்லை, காதலே இல்லை, அது பேர் காமம், காஜி. அந்த காஜிக்கு இவன் இல்லை அவன் இல்லை அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ ஒரு மட்டமான ஒன்லைனை இன்னும் மட்டமான திரைக்கத்தினால இன்னும் மட்டமாக எடுக்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஃபார்ச்சுனேட்லி இதில் கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா படம் வந்துட்டு உண்மையிலே வாழ தான். ஓகே, 2K கிட்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஜாலியாக மஜாவாக போவோம். மற்றபடி இந்த ஃபேமிலியோடலாம் போய் பார்த்துறாதீங்க. நீங்கள் உங்கள் கிட்ஸை கூட்டு போயிட்டு அவங்களே 2K கிட்ஸ் ஆக்கிறாதீங்க. நல்ல கிட்ஸாக மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். அதுக்கு மற்ற படங்கள் போங்க, தயவுசெய்து இது போயிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் போன வாரம் வந்த ஒரு சில மட்டமான படங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு படம், அவ்வளோதான். உண்மையே ஒரு நடிப்பாக பார்த்தா ராஜுக்கு ஒரு நல்ல டெபியூ, பட் படமாக பார்க்கும்போது இது ஒரு பேட் டெபியூ தான். இதுக்கப்புறம் வரும்போது அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, அவருக்கு ஏற்ற மாதிரி படங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அவரை சின்ன பையனை காட்டிக்கிறது அதெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. ஒரு ஏஜ்டு பர்சனாக கூட ஸ்கூல் பையனை காலேஜ் பையனை காட்டுறப்ப கூட ஏற்றுக்கிறவங்க தான் இருக்குது. பட் அந்த கேரக்டரோட ரைட்டிங் மொத்தமாக கேவலமாக இருந்தது தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் ஒரு 35 கொடுப்பேன், அவ்வளோதான். ஒன் டைம் வாட்சபிள்லாம் நீங்கள் ஓடிடியில் வந்து கூட பார்த்துக்கலாம். நான் நிறைய விஷயம் ஓட்டி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஓடிடியில் வந்தோன்னே பார்த்துக்கலாம். தியேட்டர் போய் பார்த்தே ஆகணும், ஒரு பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பெல்லாம் கிடையாது. வெயிட் பண்ணி ஓடிடிலே பார்த்துருங்க, இல்லைனா வெயிட் பண்ணி ஹெச்டி பிரிண்ட் வந்தோன்னா டெலிகிராம் லிங்கில் கூட பாருங்கள், தப்பே கிடையாது. அப்படிப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திருப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உங்கள் விஜய். காதுக்கான இந்த நிமிஷம் வீட்டில் இருந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல் அந்து போச்சு.